15 வருஷமாக ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லைன்னு ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மேடையில் பேசுகிறாரு, தண்ணியே குடிக்கிறதில்ல. அந்த குடிக்கும் 1.5 மணி நேரம் பேசும்போது வாயில் தண்ணி ஊற்றுவாங்க, தொண்டை கைது எனக்கு இப்போ. ஆனால் அவர் ஒரு நாள் கூட தண்ணி குடிச்சதில்லை. மழை பெஞ்சாலும் பேசுகிறாரு, வெயில் அடித்தாலும் பேசுகிறாரு. மழை பெஞ்சா அவனுங்க கீழே உட்காந்து ஜனங்க எப்படி வெயிலில் நனைகிறாங்களோ மழையில் நனைகிறாங்களோ அதே மாதிரி தான் தானும் நிற்கிறாரு. ஒரு நாளும் கழுத்தில் மாலையை தாங்கினதில்லை, ஒரு நாளும் பொன்னாடைய தோளில் தாங்கினதில்லை. இப்படி ஒரு தலைவனை எங்கேயும் கிடைப்பான். சீமான் கத்தி 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 பேசி தான் இன்றைக்கி பனைமரம். நீங்கள் மெரினா பீச் போனீங்கன்னா தெரியும், மெரினா பீச்சிலேருந்து பட்டினம்பாக்கம் அந்த இது வரைக்கும் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் நட்டுருக்காங்க. நான் சென்னையில் பார்த்ததுனால சொல்கிறேன். இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஏரிகளில் குளங்களில் சுற்றிலும் பனைமரங்கள் நட்டுட்ருக்காங்க. தன்னார்வலர்களுக்கு தனியாக செய்கிறாங்களே அவங்க, அரசாங்கம் செய்யலை. இப்போ பனைமரத்தோட நன்மைகள் என்ன, பயன் என்னன்னு சீமான் பேசி தான் தெரிஞ்சுது. மலை உடைக்கிறது எவ்வளோ தப்பான விஷயங்கிறது அது ஒரு பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அந்த மாதிரி இன்றைக்கி பயங்கர விழிப்புணர்வு வந்தது, நாலேஜ் வந்தது. இவர் பேசுனதுக்கப்புறம் தான், இவர் பார்க்குறதுக்கு அப்புறம் தான் நான் அதான் சொல்கிறேன், இவனை விட ஒரு தலைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைக்கவே மாட்டேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டு முதலமைச்சருமே ஃபியூச்சரில் இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறது இவர் தான். ஒரே ஒரு தடவை இவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அண்ணா திமுக அந்த தேவைக்கா வாட்டர் ரிட்டிஸ் எந்த கட்சியாலும் எல்லா கட்சியும் மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதான்.